அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சுக்கிரனும் புதனும், ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மகத்தான மேன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தின் சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இவ்வளவு பலம் தரும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவார்கள். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வம் உள்ளது. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை. வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அவற்றில் முதலாவதாக வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. அவை ஆறுமுகனாக வழிபடுகிறார். வைகாசி சுக்லா சதுர்த்தியில் தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது. அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகும். வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திருநட்சத்திர தினம் அன்று அச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம். காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி. ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி. வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்ம ராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும். வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது. ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சீலி திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். வைகாசி மாதத்தில் 63 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர், கலர்ச்சிங்கர், சோமாசிமாறன், நமிநந்தியடிகள், திருநீலநங்கர், முருகநாயனர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்துள்ளனர். சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தெய்வானை திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசியாகும். இந்த தினம் புண்ணிய தினமாகும். அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாத வழிபாட்டின் பயன்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள ஆயுள், செல்வம், புத்திரப்பேறு ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை. வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிட்டும். வைகாசியில் புனித தீர்த்தங்களில் நீராடி பெருமாளை துளசியால் வழிபட நற்பேறுகள் கிடைக்கும். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது வைகாசி மாத ஏகாதசி அன்று. இறைவன் அதை காத்தது துவாதசி அன்று. தேவர்கள் அமுதத்தை உண்டது திரியோதசி அன்று. பௌர்ணமி நாளில்தான் வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலனுண்டு. ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம்.
அது மட்டுமில்லாமல் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிளம் நரசிங்கமூர்த்தி வைகாசி விசாகத்தில் தான் சந்தன காப்பை கலைத்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார். அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில் தான் நரசிங்கமூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும். இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம், வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம். திருமணம் செய்ய, சீமந்தம் செய்ய, காது குத்த நல்ல நாட்கள் நிறைந்த நாள் இந்த வைகாசி மாதம். வருடத்தை 6 காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை, வைகாசி 2 மாதங்களையும் இளவேனில் காலமாக பிரித்தனர். வைகாசி என்பதை விகாசம் என்றும் கூறுவதுண்டு. விகாசம் என்றால் மலர்ச்சி என்றும் பொருள். வைகாசியே வடமொழியில் வைசாகம். வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றழைக்கிறார்கள். வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் என்பர். இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன. இந்நாளில் தானமும் தர்மமும் செய்தால் மிகவும் நல்லது என்பது கூறப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த மாதத்தில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது முதல் நிலை சுப அமைப்பு என்று சொல்ல வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கான சுப பலன்கள் அதிகரிக்குங்க. கஷ்டங்கள் குறையுதுங்க. சுக்கிரன் ராசியை பார்வையிடுறாருங்க. லாபாதிபதி சூரியன் உச்சநிலையில் அவரோடு இணைந்திருக்கிறார். பாக்கியஸ்தான அதிபதி புதனும் அவர்களோடு இணைய போகிறாருங்க. இந்த கூட்டு கிரகங்கள் கூர்மையோடு செய்யும் ஆற்றல் பிறக்க இருக்குது. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் கருத்து வேற்றுமை மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அரசாங்க உதவிகள் கிடைக்க இருக்குது. வேலை தேடுபவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்குங்க. 6ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் செவ்வாயும் சுப காரியங்களை துரிதப்படுத்துவாருங்க. 3, 6 குரு 8இல் மறைந்திருப்பது மறைமுகமான நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் நீங்கள் சிறு பிரச்சனை என்று நினைப்பது பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதால் எந்த பிரச்சனையும் முறையிலேயே கிள்ளி எறிவது நல்லது. அதற்கு உங்களுக்கு விழிப்புணர்வு தேவைங்க. 5ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதால் முன்னோர்களுடைய வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கைவிட வேண்டாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் சற்று பலம் குறைந்து இருப்பதால் எதிலும் அஷ்டமத்தை நம்ப வேண்டாம் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துச்சுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகனை வழிபட நன்மைகள் விளையுங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது.